இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9வது அதிகாரம் 18 26 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியிலே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு செய்த பிரம்மாண்டமான அதிசயங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை பலர் வந்தார்கள். இந்த அற்புதம் 3 சுவிசேஷங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. 3 சுவிசேஷங்கள் எழுதின மேத்யூ, மார்க், லூக். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 3 பேருமே இதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில், குறிப்பாக மத்தேயு, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஹல்லேலூயா 22வது வசனத்தில், அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து என்று சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் வேறு எந்த அடுத்த 2 சுவிசேஷ புஸ்தகங்களும் சொல்லப்பட்டிராத ஒரு முக்கியமான தகவல் இதில் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? மற்ற ரெண்டு சுவிசேஷ புஸ்தகங்களிலும் சொல்லியிருக்கிறதுக்கும் இதில் சொல்லியிருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னது? யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த 2 அதாவது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் மார்க்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார், என் குமாரத்தை மரண அவஸ்தை, மறிக்கலை, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே மேத்யூவில் வரும் பொழுது அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த தலைவன் ஒருவனிடத்தில் வந்து, அந்த 18வது வசனத்தை திரும்பி போடுங்க. அவர் இவைகளை சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, behold a ruler came and worshipped him. இன்றைக்கும் பார்க்கும் பொழுது பணிவு, ஆராதனை எந்த சூழ்நிலையில்தான் என்று சொல்லவே முடியாது. இன்றைக்கி இந்த மனுஷன் வரும் பொழுதே வீட்டில் ஒரு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டது. இன்றைக்கி ஒரு சில குடும்பங்களில் சில நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து, அது நிமித்தமாக பல வேதனைகளோடு கூட இந்த இடத்துல ஒரு சிலர் உட்கார்ந்துருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மனுஷனுடைய ஜெப விண்ணப்பம் தான் என்னுடைய இருதயத்தை கவர்ந்தது. எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் எப்பயுமே ஆண்டவர் இயேசுட்ட எதுக்காக வந்தாக்கா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறவன். ஞாயிற்றுக்கிழமை கூட பேதுருவின் ஜெப வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் பொழுது, அங்கே யோப்பா என்கிற ஊரில் தொற்கால் என்று சொல்லப்பட்ட ஒரு சீசி இருந்ததாகவும் அவள் மரித்து போனதாகவும் உடனடியாக தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பேதுருவை அங்கே இருந்த சீசர்கள் அழைத்ததாகவும் வாசிக்கிறோம். எதற்காக அழைத்தார்கள் என்று அங்கே போடப்படவில்லை. ஆனால் இங்கே இந்த மனுஷன் எதுக்காக இயேசுவை அழைக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது, என் மகள் இப்பொழுது தான் மரித்து போனான். அந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஜெப ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். என்ன நிலைமையில் ஜெபிக்கலாம் என்பதை குறித்து இன்றைக்கி உங்கள் மதில் திருக்கமாக பேசுகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மையப்படுத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்க்கும் பொழுது மரித்து போன பிறகு இப்படி எவனாவது ஒருத்தன் வருவானா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினவர் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் 3 பேருடைய சம்பவங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதில் இந்த மனுஷன் பார்க்கும் பொழுது வந்த நிலைமை, ஜெபத்துக்குன்னு வந்த நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா, மரித்த பின்பு இப்போ தான் மரித்து போயிருக்கான்.
இப்போ தான் மரித்து போன உடனே போய் ஃப்ரீசர் பாக்ஸுக்காக தேடி போகலை, இல்லை கல்லறை தோட்டத்துக்காக தேடி போகலை, இயேசுவை தேடி வந்து சும்மா வரவில்லை, வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலானாலும் ஒரு விடிவு காலத்துக்கு நம்பிக்கை இருக்குது என்பதை இன்றைக்கி உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கி பார்க்கும் பொழுது இப்பொழுது தான் மரித்து போனார், ஆகிலும் அந்த சூழ்நிலை மத்தியிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அப்படி வச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நீர் வந்து கையை வைத்தால் அவள் தேவனிடத்தில் வரும்பொழுது, அல்லேலூயா, அவருக்கு இருக்கிற வல்லமையை அறிக்கையிட்டு ஜெபிப்பது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய எதிர்பார்ப்பையும் சொல்லி ஜெபிக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் பிரச்சனையில் உங்கள் எதிர்பார்ப்பு என்னங்க? இல்லைங்க, ஏதோ அப்படி தட்டி தடுமாறிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒன்று நடந்தால் போதும், அப்படி இல்லைங்க. ஆண்டவர் இயேசுட்ட வந்தீங்கன்னா, இந்த மகள் 12 வயது மகள் எப்படி மரித்தாள் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு கொடிய வியாதியில் தான் கண்டிப்பாக மரித்திருக்க வேண்டும். அந்த கொடிய வியாதியில் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தாலோ தெரியவில்லை. நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அந்த மகளை அவர் எழுப்பி விட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னார். நார்மலாக ஜுரத்தில் இருக்கவன் கூட என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். ஒரு டியூபு மாட்டி இருந்து மரித்து போனான், அவன் எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? அப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி முன்பு இருந்த அந்த வியாதிக்கு முன்பாக இருந்த நிலைமைக்கு அந்த மகள் கொண்டு வரப்பட்டாள் என்று தான் இந்த சம்பவத்தின் முடிவில் நீங்கள் படிக்கலாம். புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன், என் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் வந்து அவரிடத்துல நீங்கள் என்ன ஜெப விண்ணப்பம் கேட்குறீங்களோ அதை அல்லேலூயா செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. இதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இடத்துல வரும் பொழுது இந்த மனுஷன் தெளிவாக இருக்கிறான். ஒரு ஜெப ஆலய தலைவன். அவன் பார்க்கும் பொழுது எத்தனை வருஷமாக அதில் பணியாற்றி கொண்டிருந்தானோ, அது ஒரு அந்த இடத்துக்கு பேரே ஜெப ஆலயம். அவன் வேலை செஞ்சதே ஜெப ஆலயம். அந்த ஜெப ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணலை, இயேசுகிட்ட வர்றான். நீங்கள் யோசித்து பாருங்கள். சொல்லப்போனால் ஜெப ஆலய தலைவனாக இருந்தால் எங்கே தான் போய் ஜெபிச்சிருக்கணும்? ஜெபம் பண்ணுறது தான் எங்கே தான் போயிருக்கணும்? ஜெப ஆலயத்தில் இயேசு இல்லை, ஆனால் இங்கே இயேசு இருக்கிறார். அதே இயேசு இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இது ஜெப ஆலயமாகவும் இருக்குது, இயேசு இருக்கிற ஆலயமாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்திருக்கிற நம் அனைவருடைய தேவைகளுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வது சாத்தியம், கண்டிப்பாக முடியும். எந்தவித காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலங்கவும் பயப்படக்கூடாது. மற்ற 8-9 அதிகாரத்தில் இயேசுட்ட வந்த சில ஜனங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையை சற்று யோசித்து பாருங்க. நான் சுட்டி காட்டுற மாதிரி இந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், என் மக இப்போ தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் அப்படின்னு இந்த ஒரு மனுஷன் சொல்கிறான். இன்னொரு மனுஷன் மற்ற 8வது அதிகாரத்தில் இந்த சீரீஸ் ஆஃப், அதாவது 8-9 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதங்களின் தொடர்ச்சி என்று சொல்லி கூட பார்க்கலாம். ஒரு தொடர்ச்சியான அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல ஒரு மனுஷனை பார்க்குறீங்க மற்ற 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், அதாவது 2வது வசனத்தில் ஒரு குஷ்டரோகி அவ்விடத்தில் வந்து, உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும். அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையே கிடையாது. சரீரம் உயிர் இதுக்கே ஒழிய செத்துப்போன நிலைமை, அழுகி கொண்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் அது நாற்றம் எடுத்து தண்ணீராக மாறி அந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகள்லாம் உருவிழந்து யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை. பெரிய ராஜா உசியா என்கிற ராஜா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேற்ப குஷ்டரோகியாக இருந்து மரித்தார். ஒரு தனி வீட்டில் தான் இருந்து தன் காலத்தை கழித்தாரை ஒழிய அவருக்கே மாற்றம் வருவதற்கு எந்த விதமான நிலைமை இல்லை. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இயேசுட்ட வருகிறான், ஆண்டவரே உமக்கு விருப்பம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அதுலேருந்து ஆரம்பிக்குது ஜனங்களுடைய ஜெபம். இன்னைக்கு உங்கள் ஜெபம் எவ்வளவு, நான் இன்னைக்கு சொல்ல நல்லா, இப்போ சொல்கிற வார்த்தை நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. மனுஷருடைய பார்வையில் உங்கள் ஜெபம் எவ்வளவு அபத்தமாய் தோன்றினாலும் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்கள் பிரச்சனை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரியாது, உங்கள் வீட்டாட்களுக்கு புரியாது, உங்களுக்கு உலக பிரகாரமாக சில உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்கள் பிரச்சனையை குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு உள்ளே இறங்கினால் அசுத்தமான அந்த நிலைமையை அவர் சுத்திகரிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்து தான் உமக்கு விருப்பமானால் என்னை சுத்திகரிக்க உம்மாலே ஆகும். அடுத்து ஒரு மனுஷன், இவர் இயேசு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்ட்டார், உடனே சுத்தமாயிட்டான்.
ரைட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லி, அதே மாதிரி உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமான 4 வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. சாரி. ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். சற்று யோசித்து பாருங்க. லேசான ஒரு காரியமா? எல்லாருடைய கண்கள் பார்க்க, சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய ஹல்லேலூயா மூக்கு முகர இன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் கிட்ட வரும்பொழுது என்ன வந்திருக்கும்? அந்த புண்கள்ல இருந்து ஒரு அழுகின நாற்றம் கூட வந்திருக்கும். அந்த ஒரு வினாடியில் புண் காய்ந்து போனது மாத்திரமே, அந்த நாற்றம் நீங்கி தோல் எல்லாருடைய பார்வையில் அன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டு முன்போல ஆயிருக்கும். அந்த வியாதி வருவதற்கு முன்னால் இருந்தது. இன்னொரு மனுஷன் 100க்கு அதிபதி ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான். 8வது அதிகாரம் 6லிருந்து 8 வாசிக்கிறோம். இயேசு நான் வந்து அவனை சுகமாக்குறேன் என்றார். அந்த மனுஷன் சொல்றான், இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலை. உங்க எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்க எதிர்பார்ப்பு எதுவோ ஹல்லேலூயா அதன்படி செய்வார். ஒரு சிலருக்கு பாருங்க, சிலருக்கு இருக்கிற விசுவாசம், எங்கள் வீட்டில் தண்ணி தெளிச்சிட்டா, ஜெபித்து தண்ணி தெளிச்சிட்டா எல்லாம் நடந்துடும். அதுக்குன்னு எடுத்துன்னு வருவானுங்க பெரிய பாட்டில். பாஸ்டர் கையை விட்டு ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஓ, விசுவாசத்தின்படி அடாகுற நான் என் கையை விட்டு, அதுக்கு முன்னால் எத்தனை பேர் மேலே கை வச்சேன்னா அதெல்லாம் எனக்கு பொறுப்பு கிடையாது. நீங்கள் கை வைக்க சொன்னீங்க, நான் வச்சுட்டேன். ஆண்டவரே, இந்த மாதிரி செய்த குடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பாட்டில், சில வாரந்தோறும் பாட்டில் தூக்கிட்டு வரவங்களாம் இருக்கிறான். இப்போ ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் திடீர்னு வரும். அவ்வப்போது ஒருத்தர் பெரிய ஒரு எண்ணெய் பாட்டில் இவ்வளோண்டு எடுத்துகிட்டு வருவார். இது எப்படிடா இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கிறாருன்னு தெரியல. ஆனாலும் பாருங்கள், அவங்கவுங்க விசுவாசம். இந்த எண்ணெயை தேய்ச்சா எனக்கு நல்ல சுகம் வந்து ஆயிடுதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க மகளுக்கு வாயெல்லாம் ஒரே இதாக இருந்தது, அது அலர்ஜி, அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பயங்கரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி சொன்ன, ஒரு எண்ணெய் பாட்டில், ஒரு 5 ரூபா எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வாங்க, ஜெபம் பண்ணி தரேன். ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. ஒரு 2 வாரத்துக்குள்ளே அந்த அம்மா திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தடன்னு ஓடியாராங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த புண்ணெல்லாம் அப்படியே ஆறி புதிய தோல், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த 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 முகத்தை அன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். அவங்க விசுவாசம். ஹல்லேலூயா, நம்ம சொன்ன உடனே செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்துட்டார். ஒரு வார்த்தை சொல்லும். எப்படி உங்கள் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்களோ அதன்படியாய் கர்த்தர் செய்ய வல்லவர். இல்லை இதோட நான் இருந்து போகிறேங்க, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இருந்தாலும் அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். இந்த ஜனங்கள்லாம் பாருங்கள், இயேசுவை தேடி வந்தார்கள். குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தான். 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வந்தான். அடுத்தது பாருங்க, ஹல்லேலூயா, இன்னும் ஒரு சிலர் இயேசுவை தேடி வந்தாங்க. 23லேருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் போது, படவில் ஏறின போது அவருடைய சீசர்களோடு பின் சென்று ஏறினார்கள். ஒரு பிரயாணம். இவங்க என்ன கோரிக்கையோடு வர்றாங்க பாருங்க. படகு அலைகளினால் மூழ்கத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, இவங்க வந்து ஆண்டவர் அவர்களை அற்ப விசுவாசிகளேன்னு திட்டினாலும், ஹல்லேலூயா, அவங்க அற்ப விசுவாசிகளே கிடையாது. இயேசுட்ட வந்து ஆண்டவரே என்னையா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலை. இயேசுட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஹல்லேலூயா, நாங்கள் மடிந்து போகிறது உண்மைதான், ஆனால் நீர் எங்களை ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா, கவுந்து போகிற படவை காப்பாற்றின இயேசு. ஹல்லேலூயா, படகுல போய் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தால் தான் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம போட்டிலே போகிறது கிடையாது, நீச்சலும் தெரியாது, பயமாக இருக்குது, எப்படி தான் போகிறானுங்கன்னு தெரியல. அதில் இது இந்த ஒகனக்கல்ல ஏதோ ஒன்று இருக்குது போல், அது என்னது, இந்த முந்திலாம் வந்து படகு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அது அங்கே ஒகனக்கல்ல தானே அது இருக்குது. இதில் ஏறி போகிறானுங்க. வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போகிறப்ப. ஆனாலும் பாருங்கள், படகுல ஏறி போகிறாங்க. சீசர்களை இயேசு திட்டினாலும் சீசர்கள்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? கூடவே இருந்ததுனால, எப்பா இது மாதிரி ஒன்று ஆச்சுன்னா நீயே கட்டலை, நீ என்னத்துக்கு ஏன்ட்ட வரேன்றாரு. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. சரி, நீங்கள் போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்று நீங்களாக கட்டளையிடுங்க பிரச்சனையை பார்த்து, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை நீர் கட்டளையிடுன்னு சொல்லுங்கள். 2ல் ஒன்று செய்யுங்க. ஹல்லேலூயா, இருந்து அப்படியே இருந்தாக்கா என்னது, மூழ்கி போயிட வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ
என் தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்ம அதை வாசிக்க போகிறோம். இந்த அற்புதங்கள்லாம் பார்த்துட்ட பிறகு இதில் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன செய்கிறோம், மடிந்து போகிறோம்னு சொல்லும்போது அற்ப விசுவாசிகளேன்னு ஏன் திட்டுறாரு? வந்து ஜெபம் பண்ணதுக்காக திட்டலை. இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்கேப்பா, நான் சொன்னபோது நடக்குன்னு பார்த்துருக்கிறேன், அதே அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் உனக்கும். நீயே போய் அந்த புயலை பார்த்து என்ன செய்ய முடியாது, கடலே இறையாதிருப்பாயாங்கன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் தான் திட்டிருப்பாரை ஒழிய இவங்க ஜெபத்துக்காக திட்டவில்லை. ஏன்னா ஜெபம் சரியான ஜெபம். அவங்களுக்கு நல்ல விசுவாசம் நல்லா தெரியுது. இந்த குஷ்டரோகி குணமாக்கின இயேசு, எங்கேயோ இருக்கிற ஒரு வேலைக்காரனை சொஸ்தமாக்கின இயேசு, இந்த கடலையும் அவராலே அதட்ட முடியும் என்று விசுவாசித்தார்கள். இன்றைக்கி நான் சொல்ல பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய புயல் அடிச்சிட்டு, இது நீங்குவதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா அடங்காத புயல்கள்லாம் இயேசு ஒரு நிமிஷத்தில் அடக்கி போடுவார். அதில் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் அந்த வரிசையிலே தான் இப்போ நம்ம பார்த்தோம் மத்தேயு 9:18. ஹல்லேலூயா. நடக்கக்கூடாத காரியத்தில் இது உச்சக்கட்டம். ஏற்கனவே வீட்டில் மரணம் உண்டாகிட்டது, அந்த நிலைமையில் ஒரு மனுஷன் ஓடியாரான். ஆண்டவரே இப்போதான் என் மகள் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் ஒரு முறை கையை வையும், அப்பொழுது அவளுக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்ல, அவள் பிழைப்பாள். உங்கள் விசுவாசம், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் படிக்கும்போது அன்னைக்கு செய்த அதே இயேசு இன்னைக்கு இந்த ஓசன்னா டவரில் நம்ம மத்தியில் இருக்கிறார். அடுத்து ஒரு அற்புதம் இதில் நடக்குது பாருங்க. இந்த பட்டியலில் 27வது வசனத்தில் இயேசு இப்படியே போய்கிட்டே இருக்கிறார், அவ்விடம் விட்டு போகிறார். ஒவ்வொரு இடமா விட்டு விட்டு போகும்போது ஒரு அற்புதம் நடக்குது. கடைசியாக சொல்லப்பட்ட அற்புதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு எவ்விடம் விட்டு எவ்விரு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இயேசுவோடு கூட இருக்கிற பிரயாணம், ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தாலும், ஒரு அற்புதத்துக்கு மேலே ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரயாணமாக இருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் போராட்டம் வந்து அது நம்மை மடங்கடிக்க வந்தாலும் அந்த போராட்டத்தை இயேசு மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். இவ்வளோதான் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு போனால், அடுத்து பார்க்கும் பொழுது 2 பேர் குருடர், அவர் பின்னே வந்து தாவீதின் குமாரனே, இவங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு கண் பார்வை தாரும் என்று சொல்லவில்லை. ஒரு இடத்துல கூட இயேசுவும் சொல்லலை, இவங்களும் சொல்லலை, எங்களுக்கு இறங்கும்ன்றார். ஆண்டவர் அதில் வந்து கை வைச்சா சுகம் உண்டாகும், ஆண்டவர் சித்தம் கொண்டா சுத்தமாகும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் வியாதி நீங்கும், இயேசு அதட்டினால் புயல் அகல். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக உச்சக்கட்டமாக பார்க்கும்போது தேவன் இறங்கிட்டா போதும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்கள் பிரச்சனைக்குள்ளே தேவன் இறங்கிட்டா. ஒரு பெரிய ராஜா இருந்தார், தன்னை மீறி ஒத்தனும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் சொப்பனம் காண்றாரு. சொப்பனத்தில் என்னத்தை பார்த்தாரு? ஒரு பெரிய சிலையை பார்த்தார். உடனே யாராலையும் சொல்ல முடியாத சூழ்நிலை, அவங்க தேசத்தில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் பெரிய பரிசுத்தமான கூப்பிட்டு கேட்டால், ராஜாவே அந்த பெரிய சிலையில் மேலே இருக்கு பாரு, அது நீ உங்களுடைய ராஜ்யம். அதுக்கப்புறம் இன்னொரு வரப்போகுது, ஆண்டவர் நடக்க போகிறத காட்டினார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் தேவன் நமக்கு இதை தான் காட்டிட்டார்னு சொல்லி அந்த பார்த்த மாடல்லே ஒரு சிலையை செஞ்சு வச்சு எல்லாரும் இதில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, எல்லாரும் வணங்கினார்கள். எத்தனை பேர் அப்படி லைட்டாக அப்படி தலையை அசைத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் 3 பேர் தலையை அசைக்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தூக்கி போட்டாங்க உள்ள. தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் உண்மையாகவே இறங்கிட்டார். ஹல்லேலூயா. தேவனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லும் பொழுது இரக்கமாகிரும்ன்றது மாத்திரமல்ல, எங்கள் பிரச்சனையில் எங்களோடு இறங்கிடும். உங்கள் பிரச்சனையில் உங்களோடு அவர் இறங்கிட்டார்னா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு அந்த 2 பேருக்கு, அந்த பார்வையற்றவர்களுக்கு, ஹல்லேலூயா, நடந்தது நீங்கள் பாருங்கள். இயேசு வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பி அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் இறங்கினா போதும் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக. உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதனால் வாய் திறந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். இங்கே ஜெபம் பண்ணுறதுலாம் நல்லது, போயிட்டு இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் கரெக்டு தான், எவருக்கு நடந்தது, அந்த குருடலுக்கு இது எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் இனிமேல் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கு. ஹல்லேலூயா. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை எங்கே சொல்லியிருக்காரு?
சங்கீதம் தெரியுது. நல்ல வேளை பைபிள்லன்னு சொல்ல நீங்கள். சங்கீதம் சரி, சங்கீதம் 118 15 இது 18 சங்கீதம் 118வது அதிகாரம் 17வது வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பாருங்க, அவர் வாயில் வார்த்தைகள்லாம் இப்படி தான் இருக்குது. ஐ ஷால் நாட் டை. அல்லேலூயா. இது எங்கள் வீட்டுக்குள்ளே வராது, இது எங்கள் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இது இருக்கிறது வெளியே. இயேசு என் கூட வந்துட்டார்னா இது வெளியே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும். ஆண்டவரே அல்லேலூயா, உம்முடைய கிரியைகள் எங்கே? அன்னைக்கு கிதியோன் கேட்டார், எகிப்தில் எங்கள் பிதாக்கள் ஆராதித்த தேவன் எங்கே? அவருடைய கிரியைகள் எங்கே? எலிசா நின்று அன்றைக்கு யோர்தான் நதி அன்றை கேட்குறாரு, எலியாவின் தேவன் எங்கே? இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எவரி வீட்டுக்கு போன இயேசு எங்கேயா இருக்கிறீர்? வாருமையா, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை செய்தே ஆகணும், எங்கள் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதாவது இன்னைக்கு உயிர் மீட்சி இல்லை என்றால் உயிர்ப்பித்தல் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன சூழ்நிலைகளில் ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்குற தேவன். இப்படிதான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு தலைப்பான ஒரு வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான நம்ம தேவனுக்கு இன்னைக்கு செய்தியின் தலைப்பே மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். பெரிய தலைப்பு தான். Hallelujah. God who gives life to the dead and calls those things which do not exist as though they did. ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த பூமியில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றுமே இல்லை. அதில் பாருங்கள், லைட் இருந்தால் தானே வெளிச்சம் வரும். லைட்டே இல்லைங்க, ஆனால் வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. லைட்டு 3வது நாளில் தான் வந்தது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் சூரியன் தான் லைட்டு கொடுக்குதுன்னு. சூரியன் லைட்டு கொடுக்கல, சந்திரன் லைட்டு கொடுக்கல, தேவன் தான் வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து தான் தாவீது ராஜா அழகாக பேசுகிறாரு. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. சூரியன் அல்ல, இந்த லைட் அல்ல. ஹல்லேலூயா. என் வெளிச்சம் கர்த்தர். எனக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதில் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வேதத்தில் இருக்கிற காரியங்கள் 2 நாளாக அதை யோசித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி என் தேவன் ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படி ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க. இந்த விசுவாசம் எங்கே போச்சுன்னு நான் இப்போ கேட்குறேன். நான் இன்றைக்கி சபையாருக்குள்ளே நமக்குள்ளே டெய்லி காலம் எழுந்திருக்கு, இன்றைக்கி என்ன அதிசயத்தை பார்க்க போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கணும். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். நம்ம போய் நின்னோன்னா வேறு காரியம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் எவனும் போய் நிற்கிற இடத்துல கொண்டு போய் உங்களை வேலை செலுத்த ஒரு இடத்துல நிற்க வைப்பான். நீங்கள் போன உடனே ஒரு பிரச்சனை மாறணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பல நாட்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் கடந்து சென்ற பொழுது வாகனத்தில் போகும்பொழுதே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போவேன். நான் போகும்பொழுது அங்கே போய் நிற்கும் பொழுதே சிச்சுவேஷன் மாறுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடந்து ஒரு நாள் கூட வெக்கத்தோடு வீடு திரும்பி வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா. அவருக்கு பேர், இன்னைக்கு செய்திக்கு தலைப்பும் அதுதான், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உயிர் மீட்சி இல்லைன்றால் உயிர்ப்பித்தல் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவன் எவ்வாறு கொடுக்கிறார், எதன் மூலியமாக, how God quickens us or revives us or gives life. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம முதல் தலைப்பாக பார்க்க போகிறோம். ஆண்டுடைய நோக்கமே பாருங்கள், இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததுக்கே காரணம் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுற. யோவான் 10வது அதிகாரம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். இன்னைக்கு ஜீவன் இருக்கு, ஆனால் பூர்ணமா இல்லை. இருக்கிற ஒரு சிலருக்கு அப்படியே வாழ்க்கையை ஒரு விரத்தியான நிலைமையில இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், ஏதோ உயிர் இருக்கு, மூச்சில் சுவாசம் வந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ இருந்துக்கிட்டு போயிட்டு தட்டிக்கிட்டு போயிட்டு. இல்லைங்க, இதில் ஒரு மாற்றத்தை என் தேவன் கொண்டு வர வல்லவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலை காண்பாய். ஹல்லேலூயா.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அந்த திருடனாலே திருடப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கிறார். அதில் தான் பார்த்து நம்ம பட்டியல். ஒரு குஷ்டரோகி, அவன் சரீரத்தின் அழகு மேன்மைகள் சுகம் எல்லாம் திருடப்பட்டு நாற்றம் எடுத்துக்கொண்டு அழுகி போன சரீரத்தோடு நம்பிக்கை இல்லாத நிலைமையில் வந்து ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு விருப்பமானா இந்த சூழ்நிலை எனக்கு திருப்பி தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடிய வேதனைப்படுகிற தூரத்தில் இருக்கிற வேலைக்காரன், அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒரு இராணுவ அதிகாரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, 100 பேர் உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதை போல் எனக்கு ஒரு அதிகாரத்தை எனக்கே கொடுத்துருக்காரு, நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ நடக்கும். அதே அதிகாரம் உங்கள் பேரில் அல்லேலூயா என் பேரில் ஆண்டவர் செலுத்த வல்லவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் தான். சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் எந்த போராட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் நம்ம இங்கே வந்து கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து தான் இந்த இடத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தால் வீட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியாது, உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற ஒரு தேவன். அந்த தேவனுடைய நாமத்தில் தான் இன்றைக்கி வந்து நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உயிர் மீட்சிக்காக தாவீது ராஜா 2 இடத்துல ஜெபிக்கிறார். அதை சுட்டி காட்ட விரும்புகிறோம். அந்த தலைப்பை பற்றி படிக்கிறதுக்கு முன்பாக சங்கீதம் 143வது அதிகாரம், சங்கீதம் 143வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை நீ இடுக்கத்துக்கு நீங்களா ட்ரபிள். இன்னைக்கு பல ட்ரபிள்ஸ் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இடுக்கன் என்று சொல்லும்போது உபத்திரவம். உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கொள்ளையாடி விட்டது. இன்னைக்கு பல போராட்டங்கள், பிரச்சனையில் உயிர் இருந்தும் இல்லாதது போல ஒரு ஃபீலிங், ஒரு மந்தமாக இருக்கிற ஒரு நிலைமை. தாவீது ராஜா இப்படி தான் கடந்து போயிருக்கிற நேரத்தில் ஜெபித்திருப்பார், ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம். உயிர்ப்பித்தல்னு சொல்லும் பொழுது ஆரம்ப நிலைமைக்கு வருகிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் ஏதோ டோட்டலாக போனது இப்போ திரும்பி இன்னும் அப்படியே ஐசியூவில் மூச்சு மாத்திரம் வந்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு வெண்டிலேட்டரில் கிடக்கிற நிலைமை அல்ல. இயல்பான நிலைமைக்கு வந்து எளிமை நின்று நடந்து கர்த்தருக்கு சாட்சியாய் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். வரும்பொழுது படுத்து தான் வந்தான். ஆனால் இயேசுகிட்டேருந்து திரும்பி போகும்பொழுது பிறந்தப்ப எப்படி இருந்தானோ, முதல்ல இந்த வியாதி வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தானோ அதே போல் மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அதே நிலைமைக்கு உங்களையும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம், அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 71வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். அங்கேயும் தாவீது ராஜா தான் ஜெபிக்கிறார். எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 71:20. சங்கீதம் 71வது அதிகாரம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து. பாதாளம்னா என்னது? இங்க ஓடுற பாதாளம் இல்லை, அது வேற. பாதாளம்னு சொல்லும்போது நரக வேதனை. அதில் ஒருவேளை நரகத்தில் இறங்குறது போல ஒரு சிலருக்கு ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து கர்த்தர் மறுபடியும் எழுப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. பாதாளத்திலேருந்து யோனா நோக்கி கூப்பிட்டார். அங்கே சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது யோனா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், அல்லேலூயா, யோனா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆமா, இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பர்வதங்களின் அடிவாரங்கள் மட்டும் பரியந்தம் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு
அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கையே இல்லைன்ற நிலைமையில் தான் ஜெபித்திருக்காங்க. ஜெபம்னு சொல்லும் பொழுதே சரி நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்மளால் முடிஞ்சதுன்னா அதுக்கு ஜெபிக்கவே வேணாம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாதுன்றதுனால தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இல்லை கர்த்தர் செஞ்சால் தான் அது ஒழுங்காக இருக்கும்னு சொல்கிறதுனால தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதில் தாவீதாக இருக்கட்டும், அந்த 4-5 அற்புதம் பெற்ற ஜனங்களாக இருக்கட்டும், இங்கே யோனாவாக இருக்கட்டும். அல்லேலூயா. தாவீது இன்னொரு இடத்துல சொல்கிறார், சங்கீதம் 60வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷருடைய உதவி விருதா. இன்னைக்கு மனுஷருடைய உதவி விருதா என்கிற நிலைமையில் வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவனுடைய பிரசனத்தில் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு நிமிஷம் நல்லா ஹல்லேலூயா. இப்போ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு ஒரு உயிர்ப்பித்தல் வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 கைகளை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு ஒரு உயிர்மீச்சு வேணும்னு விரும்புகிறவங்கலாம் கூட நல்லா ஹல்லேலூயா. அந்த யவீரு வந்து முதல்ல கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. நீங்களும் நான் அதை தான் முதல்ல செய்யணும். கர்த்தர் சமூகத்தில் வந்து ஒரு பணிவோடு வரணும், ஒரு ஆராதிக்கிற நிலைமையோடு வரணும். விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிற நாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா ஷந்தரபா ரிக்கரபா ஷதரபா ரிபா பாபா. இன்றைக்கும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே டோட்டல் ரிவைவல், ஆண்டவரே ஒரு டோட்டல் கிளென்சிங், ஆண்டவரே ஒரு டோட்டல் டெலிவரன்ஸ், ஆண்டவரே முற்றிலுமான உயிர்மீச்சு, ஆண்டவரே முற்றிலுமான ஒரு விடுதலை, ஆண்டவரே ஹல்லேலூயா. இருளில் வெளிச்சம் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியே அந்த பார்வையற்ற 2 பேருக்கு கண்ணு புதுசாக உண்டாக்கினீரோ, இருந்த கண்ணை வேலை செய்து வச்சீரோ. 2மே எந்த மருத்துவராலும் எந்த ஒரு ஆண்டவரே மனிதனாலும் முடியாத காரியம். ஆண்டவரே ஹல்லேலூயா, இறங்கினீரேப்பா, ஒரு வார்த்தை சொன்னீரேப்பா, வந்து தொட்டீரே. ஹல்லேலூயா. இது மொத்தத்தில் ஒரு அம்மா ஹல்லேலூயா இயேசுட்ட சொல்லாமலே அற்புதம் பெற்றுட்டு போனாங்க. அது யார்? அது எவரி வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க வந்து இயேசுட்ட ஒன்றுமே சொல்லலை, தனக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 12 வருஷமாக கொடிய வியாதி, எங்கெங்கேயோ போய் எவ்வளோ செலவு பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒன்றுமே ஆகலை. ஆனால் தனக்குள்ளே சொல்கிறாங்க, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். நீங்கள் அவர்கிட்டையும் சொல்லலாம், உங்களுக்குள்ளேயும் சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுல பிரச்சனை தீரணும். இன்றைக்கி வந்திருக்க இன்றைக்கி நம்ம சபைக்குள்ளே இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய தான் போகிறார். இன்றைக்கி அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறாரு. யோனாவை மீன் வயிற்றிலேருந்து தூக்கின தேவன் தான் உங்களுடைய என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை இந்த தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்த தேவன் தானே உங்களுடைய என்னுடைய தேவன். அநேக இடுக்கண்களிலிருந்து விடுவித்த தேவன் தானே நம்முடைய தேவன். நம்ம அதே எதிர்பார்ப்போடு தானே அவர்கிட்ட வரணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் முடிவு நாட்களில் இருக்கும் பொழுது எத்தனையோ கொடிய பிரச்சனைகள், அன்னைக்கு வியாதி வறுமைகள் இந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் இருக்குது. அதை காட்டிலும் விகற்பமான சில பிரச்சனைகள் குடும்பங்களை தாக்கி சமாதானமற்ற நிலைமையில் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ஹல்லேலூயா, நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே யார் வந்திருந்தீங்கனாலும் யவீருவின் மகளுக்கு விடுதலை கொடுத்த அதே இயேசு இந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை முற்றிலுமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர் மீட்சி எதன் மூலியமாக வருகிறது? அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அதை நம்பி இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். முதலாவது வார்த்தையாகிய வசனத்தின் மூலியமாக தான் உயிர் மீட்சி. அதில் இப்போ முதல்ல ஹவு காட் ரிவைவ்ஸ், தேவன் எப்படி உயிர்ப்பிக்கிறார் முதல்ல பார்க்கும் பொழுது வார்த்தையாகிய வசனத்தின் மூலியமாக. சங்கீதம் 119வது அதிகாரம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். 2 வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 119, 107. 107 நீங்கள் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் என்ன பண்ணுகிறேன்? மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்ன செய்யும்? இன்னைக்கு பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் இன்னைக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னைக்கு வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காட்ஸ் வேர்ட், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, உயிர்ப்பிக்கிற ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு பாருங்க, நான் இன்னும் உயிர்க்கே வராது போல இருக்கு அப்படின்னு. சிலருக்கு இருந்தது போய் மரித்து போன நிலைமை போல இருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் அப்படின்ற நிலைமையில் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
என் தேவன் ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தின் மூலியமா நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனைக்குரிய வசனங்களை ஒரு புஸ்தகத்தில் கூட முடிஞ்சால் எழுதி வரிசையாக அதுக்குரிய வாக்குத்தத்த வசனங்கள் எழுதி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரத்தில் அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதெல்லாம் சொல்லிட்டாங்க சார், எத்தனையோ செஞ்சாச்சு. ஒருத்தவங்கிட்ட சொன்னேன் நான் முந்தி பல வருஷத்துக்கு முன்னால், அதெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணிக்கிட்டோம். ஏன் வர்ற வரைக்கும் பண்ணணும், பண்ணது நல்லது. பிரச்சனைக்கு ஒரு விடுதலை வர வரைக்கும் பண்ண வேண்டாமா? ஏன்னா என் தேவன் எப்போனாலும் செய்ய வல்லவர், நம்ம எதிர்பாராத நேரத்தில் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இறங்கும் வரைக்கும் அந்த 2 பார்வையற்றவர்கள் அங்கே ரோட்லேயே வந்து கத்துன்னு கத்தி இயேசு கேளாதவர் போல் வந்த பொழுது அவங்க பாரு இவர் பேர் இவருக்கு அவருக்கு முதல்ல எனக்கு கண்ணு திறக்கணும் அவருக்கு காது திறக்கணும் போயிருந்தாங்கனாக்கா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? விடுதலையே கிடச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கேளாதவர் போல் தான் வீடு வரைக்கும் தட்டி அவர் பேசாமல் வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் தனிமையில் அவரோடு வந்து நிற்கும் பொழுது தான் அவர் பேசுகிறார். எல்லா ஜனங்களோடு வரும்பொழுது இவங்க பாட்டு கத்திக்கிட்டே வர்றாங்க, இயேசு வாய் திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நெருங்கி வருகிறார்கள். வந்த பிறகு தான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதனால் கேட்குற வரைக்கும் முக்கியமாக வசனத்தை முக்கியப்படுத்துங்க. சங்கி 119 அதிகாரம் 154 கூட இதே தான் சொல்லப்பட்டு எடுத்து வாசித்து பாருங்க. சங்கி 119 154 எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே ஏதோ கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை, அதுலேருந்து ஆண்டவர் மீட்டுக்கொண்டு ஒரு உயிர் மீட்சியை கத்த தரல வல்லவர். அதான் ஜெபம். வசனத்தின்படி மிக முக்கியமாக கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அதுக்கு ஜீவன் கொடுக்கிற ஆற்றல் இருக்கு. இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்த அதே வாய், யோவான் 5வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது எப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள். இது சரீர பிரகாரமான மரணத்தை இங்கே சொல்லவில்லை. பாவத்தில் மறைத்து கிடக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் சுவிசேஷ வசனத்தை கேட்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு சத்தம் கேட்ட உடனே ஒருத்தருக்கு பயங்கரமான மனசில் ஒரு பயம் வந்து அன்னைக்கு ஒரு உயிர் மீட்சி உண்டான. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு திடீர்னு நமக்கு ஒரு வசனம் வெளிப்படுகிறது. எதையோ ஒன்று பறிகொடுத்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு வசனம் வெளிப்படுகிறது, அதுக்கேற்ற ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் சிலர்கிட்ட இன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசி கொண்டிருக்கிறார். சிலர்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையுமே பேசி கொண்டிருக்கிறார். மரித்தவர்களும் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. என் இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை வேறு எதுக்குமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும். ஏசாயா 55:11 எடுத்து வாசி பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இன்றைக்கு நான் சொல்ற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. த்ரூ த வேர்ட். எனக்கு தேவ வார்த்தையாகிய வசனம் அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் கூட கிடையாது, ஆதி சபையாருக்கு கிடையாது, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கிடையாது, இயேசுவின் நாட்களில் கிடையாது. தோல் சுருள் ஒரு செட்டை தான் இருந்தது. இன்னைக்கு எல்லார் கையிலையும் கர்த்தருடைய வசனம் இருக்கு. இந்த வசனத்தை படிக்க, இந்த வசனத்தை சுமக்க, இந்த வசனத்தை இருதயத்துக்குள் வைக்க, இந்த வசனத்தை அறிக்கையிட என்னைக்குமே நீங்கள் வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. டெய்லி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையாகிய வசனம், உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையாகிய வசனத்தை உங்கள் குடும்பத்தின் மேலே கூறுங்க. கூறும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் சூழ்நிலை மேலே கூறுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். போகும்பொழுது வரும்பொழுது அந்த வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே போங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் ஒழியாது. அதில் ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சி உங்கள் லைஃப்பில் வரும். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுது எவரு வீட்டில் வந்து அதே மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் திரும்பி வரும். ஹல்லேலூயா. சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் என் தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். டெய்லி சொல்லிக்கிட்டே, ஆண்டவரே நீர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். உண்மை நம்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தி, ஹல்லேலூயா. எவரு வீட்டில் செய்தி,
குஷ்டரோகிக்கு செய்தீர், தாவீதுக்கு செய்தீர், எனக்கும் செய்யுங்கப்பா, சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர் மீட்சியை உங்கள் கண்களினால் பார்க்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. முதலாவது வார்த்தையாகிய வசனத்தினால உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அவருடைய கரத்தினாலே உயிர்ப்பிக்கிறார். தேவனுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டாவது ஹல்லேலூயா என்ன பயன்படுத்தினா? அவருடைய கரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 80வது அதிகாரம் 17-18 வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. Psalm 80 verse 17 and 19, 17, 18. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும், கொஞ்சம் அந்த வசனத்தை கூட்டுங்க வால்யூம். உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பையும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின். அந்த வசனத்தை திரும்பி ஃபுல்லாக நீங்கள் வாசிங்கன்னு திரும்பி வாசி. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பையும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. ஆசாப்பின் சங்கீதம். தேசத்தில் ஏதோ போராட்டங்கள், பிரச்சனைகள். எகிப்திலேருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து தோட்டத்தை நாட்டி அதுக்கு நல்ல பாதுகாப்பு. இன்னைக்கு பாரு, இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இதில் ஒரு உயிர் மீட்சி எது மூலியமாக தான் வர முடியும்? நம்முடைய கரத்தின் மூலியமாக. கர்த்தருக்கு ஒரு வலது கரம் இருக்குது, ஒரு பராக்கிரமம் செய்கிற வலது கரம் இருக்குது. உங்களுக்காக எனக்காக எழும்பி ஹல்லேலூயா பகைஞரை தவிடுபடியாக்கி பொல்லாத பிசாசான அடித்து நொறுக்கி ஹல்லேலூயா இன்னைக்கு நமக்கு ஒரு உயிர் மீட்சியை தர அந்த கரத்தை ஹல்லேலூயா எடுக்க வேண்டும். அதுதான் கேட்குறாரு. உம்முடைய கரம் உம்முடைய வலது பாரிசத்தின் புருஷன் மீதிலும் நமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதா. அந்த கரம் நம்ம மேலே வந்துருச்சுன்னா ஒரு உயிர் மீட்சி வந்துடும். இயேசுவின் கரம் யவீரின் மகளுடைய மேலே பட்ட உடனே அந்த மகளுக்கு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. அந்த செத்துப்போன சூழ்நிலையில் ஹல்லேலூயா அந்த அந்த கரத்தின் தொடுதல் வந்த உடனே ஹல்லேலூயா என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே உயிர் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்தா, நடக்க ஆரம்பிச்சுட்டா, பழையபடி வாழ ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா எந்த விதமான மாற்றம் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை மாறு. ஸோ கரத்தினால் வருகிற உயிர் மீட்சி. மூன்றாவது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா இது எல்லாத்துக்கும் பின்னால் இருந்து செயல்படுகிறவர். உயிர் கொடுக்குறவர்னா தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ. பல இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ளே போகும் பொழுது மரித்த சூழ்நிலைகள் உயிர் பெற ஆரம்பிக்கிறது. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஏகப்பட்ட எலும்புகள் பிரிந்து கிடக்கிற அந்த நிலைமையில், உலர்ந்து போய் இருக்கிற நிலைமையில் தேவன் அந்த எலும்புகளை எசேக்கியேல்கிட்ட காட்டி ஹல்லேலூயா அவருடைய ஒரு கேள்வி கேட்கிறார். 3வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தேவன் கேட்ட கேள்வி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, ஹல்லேலூயா அதை அறிவீர் என்று. இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஸோ இங்கே பாருங்க, உயிர் மீட்சி எங்கிருந்து ஆரம்பிக்கு? வார்த்தை. ரெண்டாவது பாருங்க, ஹல்லேலூயா இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 5வது வசனம். ஸோ இன்னைக்கு பாருங்க, வார்த்தை, 2வது ஆவி. ஹல்லேலூயா அதே போல் கர்த்தருடைய கரம். இன்னைக்கு ஒரு ரிவைவல் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற மிக முக்கியமான காரியம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா அடுத்த 2 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல், இதுதான் நம்மை உயிர்ப்பித்தது. இயேசு மாத்திரம் மரித்து உயிர்த்தெழாவிட்டால் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட இந்த சர்ச்சை இருந்திருக்கா, நம்மளும் இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஆபிரகாமின் தேவன்ற அந்த பேரில் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் வாழ்ந்தார், அவர் வாழ்க்கைக்கு இவங்க வாழ்க்கைக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஆனால் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எங்கோ வாழ்ந்தேன், அறியாமல் நடந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 12-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஹல்லேலூயா
உயிர் மீட்சி எதன் மூலியமா தருகிறார்? 13வது வசனத்தை முதல்ல உங்கள் வாசிங்க. பாவங்களினாலேயும் 13வது வசனம் முதல்ல வாசிங்க. 13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாக. இன்னைக்கு பாருங்க, மரித்து பாவத்துல மரித்து கிடந்த நம்ம இயேசு உயிரோடு எழுந்த உடனே நமக்கு ஒரு உயிர் மீட்சிக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உயிர் மீட்சி எதெல்லாம் வருதுன்னு சொல்றேன். ஒன்று வார்த்தையாகிய வசனத்துல, ரெண்டாவது தேவனுடைய கரத்தினால் வருகிற உயிர் மீட்சி, மூன்றாவது என்னது? பரிசுத்த ஆவியானவரினால் வருகிற உயிர் மீட்சி. தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு உயிர் பெற்று உட்கார்ந்துருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினால் வருகிற உயிர் மீட்சி. கடைசியாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் அவர் செய்கிறது. நம்ம என்ன செய்யணும்? உயிர் மீட்சி அடைய நாம் என்ன செய்யணும்? 12வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:12 எடுத்து வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட. ஞானஸ்நானத்தில் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அவன் உயிர் மீட்சியே கிடையாது. ஞானஸ்நானம் தான் ஆரம்பம். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமா, இங்க எப்படி எழுந்திருக்கிறாங்க? 12 போடுங்க திரும்பி. ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட அடக்கம். உயிர் மீட்சி வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? அடக்கம் பண்ண. உள்ள அடக்கம் பண்ணப்படாம எந்திரிக்க முடியாது. உள்ள அடக்கம் பண்ணப்பட்டாதான் எந்திரிக்க முடியும். ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்படணும். அடக்கம் பண்ணப்பட்டு அதில் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம். இன்னைக்கு உயிர் மீட்சிக்கு கடைசியா ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனுடைய செயலின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் இருக்கு. அவருடைய வார்த்தை இருக்கு, அவருடைய கரம் இருக்கு, அவருடைய ஆவி ரெடியா இருக்கு. இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. ஆனாலும் உயிர் மீட்சி வரணும்னா நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம். அந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் அப்புறம் போடும்போது அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ப்ரோக்ராம்லாம் போடும்போது அதை அண்டர்லைன் பண்ணி போடுங்க இந்த வசனங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. தேவனுடைய செயலின் மேல் ஒரு விசுவாசம். Faith in the working of God. That is what causes the revival. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறவர். எதன் மூலியமாக உயிர்ப்பிக்கிறார்? அவருடைய பங்கு ஒரு பக்கம் இருக்கு. நம்ம பங்கு என்னதான் செய்யணும்? அவருடைய செயலின் மேல் வைக்கிற விசுவாசம், அதுக்கு ஏற்ற நடக்கை. ஹல்லேலூயா. விசுவாசம்னு சொல்லும்போது ஜெபத்தில் வெளிப்படும், நடக்கையில் வெளிப்படும், வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இப்படி தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இத்தனை ஜனங்களுக்கு உயிர் கொடுத்தாரு. வாழ்க்கையை சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளவு இயேசுகிட்ட போகும் பொழுது அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? மியூசிக் டீம் வந்துருச்சு. நேற்று கூட ஒரு மியூசிக் டீம் காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு போகும்போது இது கல்யாண வீடு போல் காலையிலே அடிக்கிறானுங்க மோளம். அப்புறம் மதியத்துக்குள்ளே பார்த்தா அது வேற மோளம்னு தெரிஞ்சிச்சு. தாரை ஊதுவித்து மேலே இன்னைக்கு ஏசுட்ட போகிறதுக்குள்ளே இவர் போய் இதுக்காக போயிருக்கிறாரு. இன்னொரு குரூப்பு கிளம்பி மியூசிக் டீமை கூப்பிட்டு வரதுக்கு போயிடுச்சு. ஒரு குரூப் ஓலம் எடுக்கிறவர்களே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏசு வர்றதுக்குள்ளே அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இவர் வர்றாரு, எல்லாரும் வெளியே போகிறார். மகள் நித்திரை செய்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்னு கேட்குறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. வெளியே அனுப்பிட்டு அன்னைக்கு அது யோசித்து பாருங்க. இயேசுகிட்ட போகும் பொழுது எவருடைய வீடு நிலைமை எப்படி இருக்கும்? அழுகை. இவருடைய மனைவி எப்படி இருந்திருப்பாங்க? தாய் தகப்பன் என்று சொல்லும்போது அவருடைய மனைவி இருந்திருக்கிறாங்க. வீட்டில் எத்தனை பிள்ளைகள் கூட இருந்தாங்களா? உறவினர் உற்றார் நண்பர்கள் எல்லாம் கதறி இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு எழுப்பின பிறகு அந்த வீடு எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் இருந்திருக்காதுங்க. ஹல்லேலூயா. முன்போல் இருக்கிற நிலைமை இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உயிர் மீட்சியை கொடுத்தவர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை இயேசு தர வல்லவர். ஹல்லேலூயா. நான் ஏதோ உங்களை உணர்ச்சிவசப்படுத்துற நினைக்காதீங்க. வேதத்தில் நான் படித்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் இயேசு இதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. என் இயேசுவால் கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம பாடலான்னு நினைக்கிறோம். வாங்க ஹல்லேலூயா பாடி எப்படி ஜெபிக்க போகிறோம். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். அதில் எப்பவுமே இருக்கணும். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுண்டோ?
என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ? என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ? என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், ஆகும். என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் எல்லாரும் பாடுங்க, கைத்தட்டி உற்சாகமா பாடுங்க. ஆமென். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் காண்பாய், நீ விசுவாசித்தால் காண்பாய். ஆமென். நீ விசுவாசித்தால் காண்பாய். ஆகும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ எல்லாம் ஆகும், ஆகும். Is anything too hard for the Lord? பாடுங்க. Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. Amen. No, nothing is too hard for Hallelujah. Amen. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. Amen. Hallelujah. ஜெபத்துக்கு வந்திருக்கிறதுனால சில முக்கியமான காரியங்களை ஒரு உயிர் மீட்சிக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்ல இது வரைக்கும் நம்ம செய்தியை கேட்டிருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அல்ல நமக்கு 20 மினிட்ஸ் கூட எடுத்து, அல்லேலூயா, ஆண்டவர் தருகிற உயிர் மீட்சி நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல பார்க்கும் பொழுது ஏசாயா 61வது அதிகாரமே ஒரு அல்லேலூயா ஒரு ரிவைவல் சாப்டர்னு தான் சொல்லணும். ஏசாயா 61வது அதிகாரம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அப்படியே இருந்துக்கலாம். அங்கே இருந்து அல்லேலூயா. ஏசாயா 61 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல், தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லிட்டு பல காரியங்களை சொல்றாரு. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லேலூயா அந்த செய்தி பிரசித்தப்பட சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி, இப்படி ஒரு காரியம் தேவன் செய்ய வல்லவர்னு இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதுதான் இந்த சுவிசேஷம், நற்செய்தி. இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜெபத்துக்கு எதுக்குங்க வந்திருக்கிறீங்க? மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் சர்ச்சில் ஆஃப் நைட் ப்ரேயர் எப்பயும் போல் இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கிறீங்க. எதுவாக இருந்தால் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என் இயேசு அன்னைக்கு என்னென்னலாம் வேதத்தின் நாட்களில் செய்தாரோ இன்னைக்கும் அதை செய்ய என் இயேசு வல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல செய்தியை தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாக இருக்கிற தேவன் இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஸ்பெஷாலிட்டி, அவருடைய தனி சிறப்பே அதுதான். நிபுணர்னா இயேசு கிறிஸ்து என்னத்தில் நிபுணர்? உயிர்ப்பிக்கிறதுல நிபுணர். மரித்தவரை உயிர்ப்பிக்கிறதுல நிபுணர் இயேசு. மரித்த சூழ்நிலைகளுக்கு மறுபடியும் உயிர் ஊட்டுகிறதுல ஆண்டவர் நிபுணராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் என்னுடைய கவனத்தை கவர்ந்த 2 குறிப்புகளை இன்னைக்கு சொல்ல போகிறேன். 3வது வசனத்தில் சியோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் சாம்பலை பார்த்து? இன்னைக்கெல்லாம் சாம்பலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சாம்பலை முந்தைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பலை வச்சு தான் பாத்திரத்தை கழுவாங்க. அந்த நாட்களில் வாழ்ந்தவங்களாம் கொஞ்சம் கை வைத்துங்க. நீங்களாம் முந்தின தலைமுறை பல்லே அதுக்கு முந்தின தலைமுறை. நாங்கள்லாம் வரப்போ அதுக்குள்ளே பேஸ்ட் பல்பொடி வந்துடுச்சு. கோபால் பல்பொடி இருந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த என்ன பல்பொடி அது நம்ம தேவாஸ். அது ஓசனா டவருக்கு வந்த பிறகு தேவாஸ் பல்பொடி, ஜான் தைலம், அதெல்லாம் அது இப்போ உள்ள காரியங்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், சாம்பல்லேருந்து எதாவது செய்ய முடியுமா? சாம்பல்லேருந்து என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு சாம்பல்லேருந்து பாத்திரத்தை கழுவ தெரியும், பல்ல வெளுக்க தெரியும், வேறு என்ன தெரியும்? சாம்பலை கொஞ்சம் எடுத்து மூஞ்சியில் பூசிக்கிறாங்க ஒரு சிலர். இதுதான் நமக்கு மனுஷனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அந்த சாம்பலை மறுபடியுமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 68வது அதிகாரத்தில்
சொல்கிறார். சங்கீதம் 68வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? சங்கீதம் 68வது அதிகாரம் 13 வாசிங்க. நீங்கள் அடிப்பினிடையில் கிடந்தவர்களாய் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் இதாங்க சாம்பல். யாருக்கும் உதவாத அடுப்பின் அடியில கிடக்கிறது என்னது? அடுப்பின் அடியில கிடக்கிறது என்னது? சாம்பல். இந்த சாம்பலை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பாருங்க, கருகி போன ஒரு பறவை இன்னைக்கு புதிய பறவையா மாறுது. அல்லேலூயா. இன்னைக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். முதல்ல எழுதி இந்த குறிப்புகளை எழுதிட்டு வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். எதெல்லாம் சாம்பல் ஆயிடுச்சோ முடிஞ்சு போச்சுங்க, ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே வந்து பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு உங்கள் சூழ்நிலை, அதுதாங்க சாம்பல். அந்த சாம்பலுக்கு பதிலாக வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு சிருஷ்டியாக மறுபடியும் அந்த சாம்பல் உருவாகிறது. பியூட்டி ஃபார் ஆஷஸ். இதாங்க உயிர் மீட்சி. சாம்பல்ல இருந்து ஏதாவது அழகு வர முடியுமா? என் தேவன் தர முடியும். ஜெபிக்க போகிறோம். நல்லா ஊக்கமாக உங்கள் கண்ணீரை ஊற்றி மனதை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்க தான் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து, உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அநேக சாம்பல் போன்ற ஆன சூழ்நிலையில் சிங்காரத்தை கற்று தர வல்லவர். மறுபடியும் ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்தில் இங்கே எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 61:4 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களையும் புதிதாய் கட்டுவார். பாருங்க, இடிந்து போன காரியங்கள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐசாயா 61:3 தான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த வைகளை கட்டி பாழா போச்சு பட்டணங்களை. ட்ரெயினில் போகும்போது முந்தைய நாட்களில் சத்தம் போடுவாங்க, காலையில் இருந்துச்சு பால். கேட்டிருக்கீங்க யாராவது? அப்பா எப்பயுமே ஏன்டா தமிழை பாழாக்குறேன் அப்படின்வாங்க. காப்பே 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 டீன்னுவாங்க. ஒரு திடீர்னு காப்பே 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 டீன்னு சொல்லி நடுவில் பால்னா சொல்லிக்கிட்டே காப்பி காப்பி காப்பே 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 டீ. காலையில் எழுந்திரிச்சு எதாவது வாங்கி கொடுப்பாங்களான்னு சில நேரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ட்ரெயினில் போனால் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வைகையில் ஏன்னா ரொம்ப பிடிக்கும். முதல்லேருந்து என்னெல்லாம் வரும், அந்த கட்லெட்லேருந்து சூப்பே ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன். வருது அது முதல் வாட்டி சூப்பாக வரும், 2வது வாட்டி தண்ணியாக வரும், தண்ணி கலந்து சூப்பாக வரும், 3வது வாட்டி வரும்போது சூப்பில் அது என்ன சொல்கிறது தண்ணியில் சூப்பாக வரும். முதல் வாட்டி சூப்பாக வரும், 2வது வாட்டி சூப்பில் தண்ணியாக வரும், 3வது வாட்டி திரும்பி வரும்போது என்ன வரும், தண்ணியில் சூப்பாக வரும், 4வது வாட்டி வராது. அவன் முதல் வாட்டியை வாங்கிடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பே 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 டீ அப்படின்னு சொல்லி திடீர்னு நடுவில் பால் அப்படின்னா ஒரு வாட்டி அப்பா தான் சொன்னேன், ஏன்டா பால் ஆக்குற தமிழை. ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது இது எதுக்கு சொன்னேன், நெடுநாளாய் பாழாய் கிடந்து பால். உண்மையிலே அவங்கள தூங்க விடுற மாதிரி இல்லை இன்னைக்கு. ஆண்டவர் நிச்சயமாக பாருங்க, என் தேவனை பற்றி பேசும்போது ஒரு வைராக்கியம் வருது. இவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அழுதுகிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. குரங்கு திடீர்னு இஞ்சி சாப்பிட்டு அது வரைக்கும் நல்லா எல்லாம் சாப்பிட்டு வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு திடீர்னு ஒரு இஞ்சி பீஸு தூக்கி வாயில் போட்டு அப்புறம் குரங்கு முகம் எப்படி இருந்திருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுத்து. அது மாதிரி இருந்திருக்கும் நம்ம முகம். அவ்வப்போது இப்படி மாறி எப்போ பார்த்தாலும் போட்டால் கடுகு பொரிஞ்சிடும். எவன் மேலேயும் கோவம், யார் மேலேயே உள்ள கோவத்தை எவன் மேலேயே காட்டுறது. இதெல்லாம் வேலையில் வந்த பிரச்சனை வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுது. இது மாதிரி நிறைய காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சியை தரப்போகிறார். நெடுநாளாய் பாழாய் கிடந்த பட்டணங்கள் ஒரு உயிர் மீட்சி வரும். ஹல்லேலூயா. பட்டணங்கள் நம்ம சென்னை பட்டணத்தில் ஒரு உயிர் மீட்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்துதான் தேசத்தில் ஒரு உயிர் மீட்சி. நம்ம வாசித்தோம் எசேக்கியேல் 37:1 முதல்ல பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா சாம்பல்ல இருந்து ஒரு சிங்காரம், அது தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள். 2வது பட்டணங்கள், ஹோல் பட்டணத்தில் ஒரு ரிவைவல் வரணும், உயிர் மீட்சி. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-3 தேசத்தில் ஒரு உயிர் மீட்சி.
எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறார். உயிர் அடைஞ்சு அங்கே நிற்கிறாங்க, கால் ஒன்றி நிற்கிறாங்க. 11லேருந்து 14 வரைக்கும் அந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறார். மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார். இஸ்ரவேல் வம்சத்தார். ஒரு வம்சத்திலே ஒரு உயிர் மீட்சி. நம்ம இந்திய தேசத்துல ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரணும். இன்னைக்கு பிசாசான் கெடுத்து விட்டான். எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள், போலியான கடவுள்கள், விக்கிரக ஆராதனைகள், சிலை வழிபாடுகள், உயிரில்லாத கடவுளுக்கு செய்கிற ஆராதனைகள் இந்த தேசத்துக்கு ஹல்லேலூயா கேடுபாடுகளை கொண்டு வந்திருக்கிற வேளையில உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசம் அதை அறிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேசத்தின் மேல ஊற்றப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா 14வது வசனத்துல பார்க்க முடியும், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீங்க? உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை இன்னைக்கு இந்த தேசம் உயிரடைந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும். ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. தேசத்துல ஒரு உயிர் மீட்சி. ஹல்லேலூயா. ரிவைவல் இன் தி லேண்ட். அடுத்தது சரீரத்தில் ஒரு உயிர் மீட்சி. எபிரேயர் 11வது அதிகாரம் 11, 12 வசனங்களை பார்க்கும் பொழுது சரீரங்களில் ஒரு உயிர் மீட்சி, கற்பத்தில் ஒரு உயிர் மீட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் வாசிக்கலாம், வாசிங்க. எபிரேயர் 11, 11, 12. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி அந்த எண்ணி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணப்படத்தக்கும் ஒருவராலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. குயிக்கனிங், உயிர் மீட்சி, கற்பத்திலும் உயிர் மீட்சி வரணும். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் பிரசவிக்க பல தடைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்கணும். சரீரங்களில் பல ஃபங்க்ஷனாலிட்டி, பல செயல்பாடுகளை இழந்து வாழ்க்கையில் அங்கங்கே அந்தந்த பகுதியில் சில சரீரங்கள் மரித்து போன நிலைமை, மரித்த அவயவங்கள்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரத்தில் ஒரு உயிர் மீட்சி, கடைசியாக குடும்பத்தில் ஒரு உயிர் மீட்சி. 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன சூழ்நிலைகளில் ஒரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். 2வது பட்டணங்களில் உயிர் மீட்சி. 3வது தேசத்தில் உயிர் மீட்சி. 4வது சரீரத்தில் ஒரு உயிர் மீட்சி. 5வது குடும்பங்களிலே ஒரு உயிர் மீட்சி. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 16 and 17. அப்போஸ்தலர் 15, 16, 17 வசனங்களில் குடும்பங்களில் உயிர் எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை குடும்பங்களில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் குடும்பங்களில் சில காரியங்கள் ரிப்பேர் ஆயிடுச்சு. டேப் ரிப்பேர் பண்ணால் டேப்பை மாற்றிடலாம். ஆள் ரிப்பேர் ஆனால் என்ன பண்ண முடியும்? ஆளை திரும்பி எழுப்புவார். ஹல்லேலூயா. விழுந்து போன ஆட்களை கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புதான் போறார். என் தேவன் அற்புதங்களை செய்வார். திருடன் வந்து திருடிட்டான், கொள்ளையிட்டுட்டான். ஒரு வைராக்கியம் உங்க மனசுல வரணும். இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆக்ரோஷத்தோடு ஜெபிக்க போறோம். என் வாழ்க்கையை கெடுத்த இந்த பொல்லாத காரியங்கள்ல இயேசுவே ஒவ்வொரு நான் ஜெபிக்க சொல்லுங்க. எவரின் மகளுக்கு உயிர் கொடுத்தீர், 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தீர், யோனாவை மீன் வயிற்றிலிருந்து தூக்கினீரப்பா. நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் வானத்தில் கேட்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு வரும்போது கர்த்தர் சில விசேஷ வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா நிறைய குடும்பங்களில் பல காரியங்களை அந்த பொல்லாத அதே திருடன் உங்கள் வாழ்க்கையில் கையிட்டுட்டான், உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டான், உங்கள் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டான். அவன் சில காரியங்களை பாருங்கள் எடுத்துகிட்டே போயிட்டான், சில காரியங்களை கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்கிறான். எதுவாக இருந்தாலும் குற்றுயிரா சிலரை விட்டுட்டு போயிருக்கான், சிலரை சாகடிச்சுட்டே போயிட்டான். ஆனால் எதுவாக இருந்தாலும் இயேசு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்சம் கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி டி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. எஃப் மேஜர் கொடுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இ பிளாட் ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும்.
கொழுந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டு, சிந்தை உண்டாகட்டு. நரம்புகள் உருவாகட்டு, சிந்தை உண்டாகட்டு. என்று அசைவாடு. கைகளை வைத்து எல்லாரும் ஜபத்தோடு பாடுங்க. தேவாவியான ஒரு அசைவாடி விட்டால் ஆமே. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சதைகள் உணவு சதைகள் உண்டாகட்டு, உம்மசனம் உணவாகட்டு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சதைகள் உண்டாகட்டு இயேசுவே, உம்மசனம் உணவாகட்டு. அசைவாடுங்கப்பா ஐயா. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. காலொன்றி நிற்கணும், காலொன்றி நிற்கணும். தோலினால் மூடணும், தோலினால் மூடணுமே. அந்த தருணத்தை போடுங்க. தோலினால் தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. என்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, என்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவி. ஜபத்தோடு பாடுங்க. சேனையா எழும்படு, சேனையா எழும்பணுமே. தேசமெங்கும் தேசமெங்கும் செல்லணுமே. சேனையா எழும்பணுமே. இயேசுவே நீரே செய்வீராக. என்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. Thank you Jesus. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபா சந்தரபா ரிக்கரபோ சதரபா ரிபா பாபா பாபா ரிபிரிக்கரபோ சந்தரபா ரிக்கரபோ சதரபா ரிபா பாபா பாபா ரீரபோ சந்தரபா ரிக்கரபோ சதரபா ரிபா பாபா பாபா. உயிர்ப்பிக்கிற தேவனே, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களையும் அழைக்கிற தேவனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில பொல்லாங்கன் கொள்ளையடித்த எந்த காரியமா இருந்தால் உரிமைச்சியின் கிரியை உண்டாக செய்வீராக. நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே எங்க சூழ்நிலையில ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வர. எத்தனை பேர் வாழ்க்கையில சில காரியங்களை நான் கேட்கும் பொழுது இது என்ன வாழ்க்கையில நடக்கணும், இந்த உயிர்மீச்சி எனக்கு வேணும்னு விரும்புறவங்க நல்ல கையை உயர்த்தி அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு ரிவைவல், ஒரு குயிக்கனிங், ஒரு உயிர் மீட்சி உண்டாக செய்வீராக. இயேசுவே கூப்பிடுங்க. சத்தத்தை உயர்த்தி தாவீதின் குமாரனே இயேசுவே இவர்களுக்காக இறங்கும். இன்றைக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வேண்டும். அந்த பிசாசின் கிரியை இந்த வாழ்க்கை விட்டு போகணும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நல்லா கை வைத்து சத்தமா சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நல்லா கை வைத்து. எல்லாம் எரிஞ்சு போச்சு சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லை. ஆனா சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறவர். அடிப்பின் அடியில் கிடந்தவர்கள் ஆனாலும்
வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளைப் போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் மாற்ற வல்லவர். அடிப்பின கடையில் கிடக்கிற அந்த சாம்பலை மறுபடியும் வெள்ளியாக பொன்னாக மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். ஆரம்ப நாள்ல இருந்த நிலைமைக்கு வரணும். இயேசுவின் நாமத்தினாலே I rebuke every work of the evil one. பிசாசானவர் கொண்டு வந்திருக்கிற எல்லா சூழ்ச்சிகள் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. இந்த அசுத்தாவின் கிரியை எத்தனை குடும்பங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எரித்து போட்டு விட்டான். இன்றைக்கு ஆனாலும் அந்த ஒரு சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவனே, அல்லேலூயா. இடிந்து போன நிலைமையில ஒரு மாற்றத்தை கொண்டு வார். பாழாய் கிடக்கிற பட்டணங்களை கட்டண. இன்னைக்கு எத்தனை பட்டணங்கள் பாழாய் கிடக்கு. நம்ம சென்னை பட்டணம் பாழாய் கிடக்கிறது. கர்த்தாவே, இந்த பட்டணத்தை ஆண்டவரை மறுபடியும் கட்டி எழுப்பணும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தை பாழடிக்கிற எல்லா அசுத்தங்கள், அநியாயங்கள், விக்கிரகாராதனை, வேசித்தனம், ஹல்லேலூயா, விபசாரம், எல்லா லஞ்சம், ஊழல், இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் உயிர் மீட்சியை கொண்டு வருவீராக. அநேக நாளாய் நெடுநாளாய் பாழாய் கிடக்கிற பட்டணங்களை கட்டி எழுப்புவார்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெந்தன் மனையாகும். சிறைவாழ்வு ஆமென். சீயோனில் மகிமை திரும்பும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சீயோனில் மகிமை திரும்பும். சோர்ந்து போகாதீங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. Thank you Jesus. ஓ ரிபா ஷபா பாபா. ஆமென். ஒரு மாற்றம் ஒவ்வொருடைய லைஃப்ல உண்டாகட்டும். உயிர் மீட்சி உண்டாகட்டும். இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் சீர்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயத்தில் கசப்பு வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு உயிர் மீட்சியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீர பலவீனங்கள் மாறணும். சரீரத்தில் சில அல்ல வயசாக சில ஒரு சில ஆற்றல்களை இழந்து போயிடலாம். கர்த்தர் உயிர் மீட்சியை தர வல்லவர். ஹல்லேலூயா. கற்பங்களில் ஒரு உயிர் மீட்சி வரணும். இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் ஒரு சிலருக்கு பிரசவிக்கிறதுக்கு சில தடை இருக்குது. உள்ளதை பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, கற்பத்தில் கை வைத்து ஆண்டவரே சாராளுக்கு பலன் தந்தீரே, சரீரம் செத்தவள் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பெரும் சந்ததியை உண்டாக்கினீரே, எனக்கு தாருங்கப்பா அப்படின்னு கேளுங்க. கேட்கும் பொழுதே கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல ஜனங்களுக்கு ஜெபித்து ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்க பார்த்துருக்கிறேன். ஆனால் ஹல்லேலூயா, ஒன்று மாத்திரம் எப்பயுமே ஞாபகம் மறக்க முடியாது. தன்பாத் என்கிற ஒரு இடத்துல க்ரூசைட் நடத்தும் பொழுது ஹல்லேலூயா, ஒரு மிஷினரி உடைய மனைவி அதுக்கு முந்தின மாதம் தான் ஒரு அபாஷன் ஆகி அந்த மீட்டிங்கில் வந்து நின்றுருக்கிறாங்க. அப்போ சொல்லியிருக்கிறேன், பிரசவிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கையில் வைத்து கற்பத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சிஸ்டர் வந்து பக்கத்துலேருந்து பாஸ்டர் வைஃப்ட்டு இப்போ நான் ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. வச்சு கை வைத்து ஜெபம் பண்ணிட்டு போய் அடுத்த முறை அந்த கையாவுக்கு போகும்பொழுது ஒரு அருமையான குழந்தையை தூக்கிட்டு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி பிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தன்பாத்தில் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு முந்தின மாதம் தான் அபாஷன் ஆகிருந்தது. ஜெபிக்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஜெபித்து இன்றைக்கி ஆண்டவர் அருமையான குழந்தையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் லேட்டாக கொடுத்தாலும் சில நேரம் அற்புதமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா, சரீரம் செத்தவள்னு சொன்ன சாராளுக்கு செய்தீரே, இன்னைக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பலனற்ற கற்பங்களுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு தர முடியாது. ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யார் யார் இந்த தேவையோடு இருப்பீங்களா? ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தது போல இன்னைக்கு சபையில் குறிப்பாக ஆண்டவரே பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருடைய கற்பங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் இந்த ஜபத்தின் வேளையில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் கண்டிப்பாக உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நானும் அவர்கள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன், அதை நீ செய்வீராக. விழுந்து போன தாவீதின் குடும்பத்தை கூடாரத்தை கட்டி எழுப்பினார் தேவன். அதே போல் விழுந்து கிடக்கிற குடும்பங்கள், இனிமேல் நம்பிக்கையில் என்று சொல்லப்பட்ட குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி
இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உயிர் மீட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல கைவர்த்து இயேசுவின் நாமத்தினால குடும்ப உறவுகளை கெடுக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள், குடும்ப வாழ்க்கையை சீரழித்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அபத்தமாக்கி போட்ட பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் இப்பொழுது நீங்கி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தட்டி எழுப்பினது உம்முடைய செயல் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. இன்னும் ஜெபிக்காத எந்தெந்த பகுதியில் ஜனங்களுக்கு உயிர் மீட்சி தேவை, தொழிலில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும், வேலைகளில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும், படிப்பில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும், ஊழியத்தில் சபைகளில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். இன்னைக்கு சபைகளில் ஆண்டவரை காணப்படாத ஆண்டவரை ஜபங்கள், பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை சுவிசேஷ ஊழிய பாரம், ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே இருக்கிற ஆத்தும தாகம், இதெல்லாம் உயிர் மீட்சி அடையட்டும். நல்ல கைகளை வைத்து இயேசுவே எங்கள் நாட்களில் இந்த ரிவைவலை நாங்கள் பார்க்கணும்பான்னு சொல்லுங்கள். கையை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே எங்கள் நாட்களில் இந்த உயிர் மீட்சியை நாங்கள் பார்க்கணும் தகப்பனே. உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் இன்னும் தெரிவிக்க போகிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.